அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ருஸ் ஸ்டோரீஸ். இது நம்ம ஸ்டோரீஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். விடாமுயற்சி கதையினுடைய தலைப்பு. இங்க பாருங்க, ஒரு அழகான மரம் இருக்கு. ஒரு பெரிய மரம். அந்த மரத்துல நிறைய பறவைகள் இருக்கு. அந்த மரத்துல திடீர்னு பயங்கரமான காற்று. அந்த காற்று அடிச்சதுமே அந்த குருவியோட கூடு வந்து கீழே விழுந்துருது. அந்த குருவியோட கூடு கீழே விழுகவுமே அந்த குருவி கூடு தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விறகு, குச்சி எல்லாமே எடுத்துகிட்டு வருது. எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அழகான கூடு செஞ்சிருது. செஞ்சு அதில் அது தங்க ஆரம்பிச்சிருது. தங்கி அதில் வந்து அழகா முட்டை விடுது. முட்டை விட்டு குஞ்சு பொரிக்குது, அடை காக்குது. அடை காத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா குஞ்சு பொரிக்க ஆரம்பிக்குது. குஞ்சு பொரிச்சதுமே அந்த குஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு போய், உங்களுக்கு நான் இரை எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஞ்சுகளுக்கு போய் உணவு தேடி கொண்டு வரதுக்கு அந்த குருவி வந்து போயிடுது. போயிட்டு இரை கொண்டாந்து கொடுக்குது. இரை கொண்டாந்து கொடுத்ததுமே மற்ற குருவி குஞ்சு எல்லாமே அம்மா எனக்கு வேணும், அம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் அன்பாக சாப்பாட்டை ஊட்டி விடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது? எதுலையா இருந்தாலும் விடாமுயற்சியோடு இருந்தோம்னா நம்ம வெற்றி பெறலாம். இப்போ அந்த குருவி வந்து கூடு வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருந்தா அதுக்கு வந்து கூடு தயாரிச்சிருக்க முடியாது, குஞ்சு பொரிச்சிருக்க முடியாது. அது கூடு பொரிக்கவும் தான் அதோட குழந்தைங்க வந்து அதை சேஃப்டியாக வச்சுட்டு சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி தான் நம்மளும் விடாமுயற்சியோடு இருக்கணும். அப்படின்னு தான் எதுலேயுமே நம்ம வெற்றி பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ருஸ் ஸ்டோரீஸ். இது நம்ம ஸ்டோரீஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.